வெற்றி கிச்சனுக்குள்ள செஃப்போட ட்ரெஸ்ஸை போட்டு வர, இது உன்னோட பல நாள் கனவுல நீ கண்டிப்பா ஒரு பெஸ்ட் செஃப்பா வருவேன்னு விஷ் பண்ணா நான் ஸ்டார் செஃப் ஆகணும்னு சொல்றான். நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்ல. அதுல ஜாயின் பண்றதுக்கே ஒரு ஸ்டார் செஃப்போட கையெழுத்து வேணும். ஆமா, அதுக்காக தான் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி ஸ்டார் செஃப்பா இருந்தவங்களோட லிஸ்ட் வேணும்னு கேட்க, அவளும் யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் ரெடி பண்ணி தரேன். ஆனா அவங்க உனக்கு ஹெல்ப் பண்றது டவுட் தான்னு சொல்ல, பரவாயில்ல நான் எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்றான். அப்படியே ரம்யா கிட்ட வந்து ஏன் என்ன பார்த்தாலே மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது சிரிக்கலாம்லன்னு சொன்னா, இன்னும் ஒரு சிரிப்பை போட்டு போதுமான கேட்க, இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு போறான். இங்க விக்ரமும் பிரியா கிட்ட நெடுமாறன் ரெசார்ட்டை விட்டு வெளியே போவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, அதுவும் நல்லதுக்கு தான். இப்ப நம்ம நெடுமாறனுக்கு என்ன பண்ணாலும் அந்த பழி கண்டிப்பா ரகுபதி மேலதான் போய் விழும்னு நெடுமாறனை மார்ட்டின் பார்க்க வந்த விஷயத்தையும் அவனை பத்தி விசாரிச்சதுல அவங்களோட கேங் லீடர் லூத்தருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல கான்டாக்ட் இருக்கு, இவங்களோட நெடுமாறனுக்கு என்ன டீலிங் இருக்குன்னு கண்டுபிடிச்சு லிங்க் பண்ணிட்டா அதோட நெடுமாறன் கதை முடிஞ்சிரும். அப்ப நீ மார்ட்டினை கான்டாக்ட் பண்ண போறியான்னு கேட்க, அதுக்கு எதுவுமே சொல்லாம ஒரு வில்லன் சிரிப்பை மட்டும் போடுறா. இங்க வேணியும் லிஸ்டை ரெடி பண்ணி கொடுத்து எல்லாருமே அவங்களோட டீமை தான் வின் பண்ண வைக்கணும்னு நினைப்பாங்க. இதுல உனக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னு தெரியல, நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாமே முருகன் விட்ட வழின்னு சொல்றான். அப்புறம் மேட்ர உத்தமன் கிட்ட சொல்லி அவரை செஃப் கிட்ட பேச சொல்றான். அவரும் உனக்காக இதை கூட பண்ண மாட்டானான்னு ட்ரை பண்ணி பார்க்க ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு கால் பண்ணி பார்த்தா அவங்க 2 பேருமே அதர் ஸ்டேட்ன்றதுனால லாங்குவேஜ் புரியல. டேய் யாராவது தமிழ்காரங்களை பார்த்து சொல்லுடான்னு கேட்க, பாண்டியும் தேடி பார்த்து நம்பரை சொல்ல, என் பேர் உத்தமன், நான் கிரேட் ஆர்ஆர் ரெசார்ட்ல இருந்து பேசுறேன்னு ஓவரா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்பதான் பாண்டி அவரோட பேரை பார்த்துட்டு டேய் நெடுமரனுக்கு கால் போயிருக்குடான்னு சொல்ல, அட பைத்தியம் ஏன்டா இப்படி பண்ணேன்னு உத்தமனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணா. அட நான் பாத்துக்கிறேன் இருடான்னு நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான், ரொம்ப டேலண்டான பையன், செஃப் நெடுமரனே தூக்கி சாப்பிட்டுருவான்னு அடிச்சு விட, களவு உத்தமன் நான் நெடுமரன் பேசுறேன்னு சொன்னதும் என்னது நெடுமரனான்னு பேண்ட்லயே கழிஞ்சிடறாப்ல. போனை வச்சதுமே ஏன்டா எங்க போய் என்னை கோர்த்து விட்டுருக்கேன்னு கண்டபடி திட்டிட்டு என்னடா ஒருத்தன் கூட நம்மளை மதிக்க மாட்டான்னு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க, வெற்றி இதனால ரொம்பவே சோகமாகறான். இங்க ஸ்டார் செஃப் காம்படிஷனுக்காக ஐசுவும் வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம பசங்களும் முயற்சியை கைவிடாம ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மகாபலிபுரத்திலேயே ஒரு செஃப் இருக்கிறது தெரிஞ்சதும் அவருக்கு கால் பண்ணி பார்த்தா அவரை ரீச் பண்ண முடியல. அதனால இங்க தானே இருக்காரு, நேரிலேயே போய் பார்த்துடலாம்னு கிளம்புறாங்க. அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டயே விசாரிச்சு பார்த்தா அங்க இருக்க யாருக்குமே அவரை தெரியல. அப்போ ஒரு மீன்கார அக்கா தான் சேகர்னு ஒருத்தர் இருப்பா, அவங்கிட்ட போய் கேளு, அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் அவரையும் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட வந்து கேட்டா, ராஜதுரன்னு சொன்னா இங்க இருக்க யாருக்கும் தெரியாது, துரன்னு சொல்லு, எதுக்காக நீங்க அவனை பார்க்கணும்னு கேட்க, நம்ம பையனும் விஷயத்த சொல்ல, அவ்வளவு சீக்கிரத்துல நீ கேட்கறதெல்லாம் பண்ணி தர மாட்டான், அதுவும் இல்லாம முக்காவாசி நேரம் கடலுக்குள்ளதான் இருப்பான், எப்பயாவது கரைக்கு வந்து சரஸ்வதி அக்கா கடையில வேலை பார்ப்பான், அவன் வைக்கிற மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாரு. அவன் வந்துட்டான்னு தெரிஞ்சாலே கூட்டம் சும்மா அள்ளும். வெற்றியா அந்த கடை எங்க இருக்குன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அந்த அக்கா கிட்ட வந்து கேட்டா, ஏண்டா வர்றவன்லாம் அவனே கேக்குறீங்க, நான் சமைச்ச சாப்பாடு மட்டும்தான் இருக்கு, வேணும்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்கடான்னு அடிச்சு துரத்தி விடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம சேகர் கிட்ட வந்து வெற்றியோட நம்பரை கொடுத்து அவர் வந்தா கொஞ்சம் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க ராஜனும் ரகுபதி கிட்ட நம்ம ரெசார்ட்டுக்கு கெஸ்டா வந்த நார்த் இந்தியன் பிசினஸ் மேன் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்விடேஷன் சென்ட் பண்ணியிருக்கேன், அவங்க நம்ம ரெசார்ட்டோட டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம ரெசார்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் நான் ரெசார்ட்டை நினைச்சு ரொம்ப கவலையில இருந்தேன். ஆனா இப்ப நீ சொன்னதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கெஸ்டா வந்தவங்க கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி அவங்கள இன்வெஸ்டரா கொண்டு வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னு பாராட்ட, நம்ம இந்த டின்னரை மட்டும் கரெக்டா முடிச்சுட்டா எல்லாமே சரியாயிடும்னு சொல்றான். அப்படியே இந்த மீட்டிங்கை பத்தி நம்ம பசங்க கிட்டேயும் வந்து சொல்லி, இந்த மீட்டிங் நம்ம ரெசார்ட்டுக்கு ரொம்ப முக்கியம், இதை நீங்க எல்லாரும் தான் சிறப்பா முடிச்சு தரணும்னு சொல்ல, நம்ம பசங்களும் அதெல்லாம் மிரட்டி விட்டுறலாம்னு சொல்றாங்க. அப்புறம் விக்கி கிட்டேயும் உன் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க போனதுமே விக்கி ரூமுக்குள்ள வந்து, நீங்க சொன்ன மாதிரி இங்க எல்லாருமே என்ன நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னதும் ரொம்ப நல்லா பண்ணு, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாய் நடிப்பை தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான், இனி என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.